ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் தோல்வி கண்டு பயப்படாத 5 ராசிகள் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எவ்வளவு அடி வாங்கினாலும் பீனக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவாங்க. ஸோ அந்த பீனக்ஸ் பறவை எப்படி எவ்வளவு அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப வருதோ அது போல தான் இந்த 5 ராசிக்காரங்க வருவாங்க. ஸோ இந்த 5 ராசிக்காரங்க என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 ராசிக்காரங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க, இன்னும் என்ன மாதிரிலாம் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோதனைகளும் தோல்விகளும் அனைவருக்குமே வரும். ஆனால் சில ராசியில் பிறந்தவர்கள் எவ்வளவு அடி விழுந்தாலும் உறுதியாக திரும்ப எழுந்து நிற்பார்கள். அந்த ராசிகள் குறித்து இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, அது நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நம்ம இவ்வளோ ஸ்பெஷலான ஆளுங்களா, அப்போ நாம் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். அதனால தான் அந்த 5 ராசிக்காரங்க யார், அவங்களுக்கு என்ன மாதிரிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்களுக்கான அந்த பலத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தனித்துவமான குணங்கள் இருக்கு. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது சகஜமே. சிலர் தோல்வி அடைந்து விட்டால் அப்படியே முடங்கி விடுவார்கள். ஆனால் சிலருக்கு எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் அப்படியே விழுந்து கிடக்கக்கூடாது, மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்கின்ற மன உறுதி கொண்டு உயிர் தெழுவார்கள். சாம்பல்ல இருந்து மீண்டு எழக்கூடிய பீனக்ஸ் பறவை போல ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் பல மடங்கு வீரியத்தோடு எழுந்து வருவார்கள். அப்படி அசுரத்தனமான மன வலிமையையோ தோல்வி கண்டு அஞ்சாத குணமும் கொண்ட 5 ராசிக்காரங்க நீங்கள் தான் என்பது குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற. இந்த 5 ராசிக்காரங்க தான் எவ்வளவு செலவு செஞ்சாலும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதோடு எவ்வளவோ உங்களுக்கு தடைகள் வந்தாலும் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, மேசமில் பிறந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக மேச ராசி விளங்கி வரீங்க. நெருப்பு ராசியான உங்கள் ராசியை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார். இவர் இயற்கையிலே ஆற்றல், வீரம், விவேகம், உத்வேகம் ஆகியவற்றின் காரராக இருப்பார். எனவே செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு பயம் என்ற வார்த்தையே அகராதியிலே இருக்காது. தோல்வியை சந்தித்தால் சில நிமிடங்கள் மட்டுமே வேதனைப்படுவார்கள். அடுத்த கணமே அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து களத்தில் இறங்கி விடுவார்கள். இவர்களை ஒரு சவாலோ அல்லது தோல்வியோ முடக்கிவிட முடியாது. கீழே விழு வேகமாக ஓடக்கூடிய குதிரை போல சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள். அதனால தான் மேச ராசிக்காரங்க கூட வச்சுக்க கூடாது, அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது என்பது சொல்லப்படுது. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான குணம். அதனால் இந்த குணத்துக்கேற்ப இன்னும் நீங்கள் வேகமாக ஓடினீங்கன்னா இன்னும் உங்களால் நிறைய உயரத்துக்கு போக முடியும். அதனால் வேகமாக உயரோட பாருங்க. அதுக்கப்புறமா 2வது எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, சிம்மமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள். நீங்கள் இயல்பாகவே தலைமை பண்பும் அசாத்திய தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். ஒரு சிங்கம் காயப்பட்டாலும் அதன் கம்பீரம் குறையாது என்பது போல தோல்வியால் தற்காலிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ந்து போனாலும் உங்கள் சுயமரியாதை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டீங்க. யாராலும் என்னை வீழ்த்த முடியாது என்கின்ற எண்ணமே உங்களுக்கு மீண்டும் அரியணையில் உட்கார வைக்கோ. தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்பை விட அதிக பலத்தோடு ராஜாதி ராஜனாக வருவீங்க. அது உங்களுக்கு எப்பயுமே இருக்கிறதுனால தான் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி துணிச்சலோடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றியாகுது என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இன்னும் துணிச்சலாக இருந்தீங்கன்னா ஒரு அரசியலில் முக்கிய இடத்தையே உங்களால் பிடிக்க முடியுங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. அப்புறம் 3வது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னா, விருச்சகம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பீனக்ஸ் பறவை என்ற வார்த்தைக்கு மிக சிறந்த உதாரணமே விருச்சக ராசிக்காரங்க தான். உங்களையும் செவ்வாய் பகவானே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆள்கிறார்.
செவ்வாய் பற்றி நான் சொல்லுங்கிறது அவசியமே கிடையாது. செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் என்று சொல்லலாம். ஸோ செவ்வாய் பகவான் வந்து தைரியத்தை கொடுக்கறதுல வல்லவராக இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை பெரும்பாலும் எளிதாக இருக்காது. பல துரோகங்களையும் அடியையும் சந்திப்பீங்க. நீங்கள் உங்கள் வழியை மூலதானமாக கொண்டு மீண்டும் எழுந்து வருவீங்க. உங்களை வீழ்த்தியவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி இமயத்தின் உச்சிக்கே செல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மன வலிமையை யாராலும் உடைக்க முடியாது. இந்த ஒரு மன வலிமையை கொண்டு நீங்கள் எது செய்தாலும் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறத தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அதனால் புரிஞ்சு இதற்கேற்ப நடந்து விருச்சிக ராசிக்காரங்க செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆக்சுவலி தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவானால் ஆளப்படுபவங்க நீங்கள். உங்களுக்கு அனைத்திலுமே நன்மை காணக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ராசிகளில் நீங்களும் வருவீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே நேர்மை எண்ணக்கூடிய எண்ணம் தான். எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் இதுவும் கடந்து போகும், எதிலோ ஏதோ ஒரு நல்லது ஒளிந்திருக்கிறது என்று நினைத்து உங்களை நீங்களே தேர்ச்சி கொள்பவர்கள். கவலை என்ற இருள் சூழ்ந்தாலும் நகைச்சுவை உணர்வாலும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையாலும் வேகமாக அதிலிருந்து வெளிவந்து விடுவீங்க. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல புதிய இலக்குகளை நோக்கி பாய்ந்து செல்வீங்க. அந்த மாதிரி நீங்கள் செல்ல செல்லதான் உங்களுக்கான வெற்றி உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பாய்ந்து செல்வதை நிறுத்தாமல் துணிந்து பாய்ந்து போய்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக எந்த ராசிக்கு பயம் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்க இருப்பீங்க. மகர ராசிக்காரங்க சனி பகவான் ஆளுகையின் கீழ் வருபவர்கள். உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் பெயர் பெற்றவர்கள். வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் பல தடைகளையும் தோல்விகளையும் சந்தித்திருந்தாலும் ஒருபோதும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீங்க. சோர்ந்து போகவும் மாட்டீங்க. பாறை துளைக்கும் மூடி போல மென்மையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதானமாக உழைத்து எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அதை தாங்கி கொண்டு இறுதியில் உங்களுடைய நினைத்த இலக்கை அடைந்து தீருவீங்க. உங்களுக்கு வீழ்ச்சி தற்காலிகமானது தான், ஆனால் உங்களுடைய எழுச்சி நிரந்தரமானது. அதை மட்டும் மெயினாக புரிஞ்சுக்குங்க. மன வலிமை என்பது எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான். அதை சரியான முறையில் பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் எத்தகைய தோல்வி ஏற்பட்டாலும் அதிலிருந்து எளிதில் மீண்டு வர முடியும். ஜோதிட ரீதியாக மேற்பட்ட ராசிகளுக்கு இயல்பாகவே போராட்ட குணம் அதிகம் என்றாலும் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னோ செவ்வாய் மற்றும் சூரியனுடைய பொறுத்து இந்த குணங்கள் இன்னும் மாறுபடலாம். அதனால் மற்ற ராசிக்கு சொல்லலையே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.